ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? ஒரு சட்டி வச்சு அதில் பெருஞ்சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா மை போல் பொடிச்சு வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி அதுலேயும் கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு உள்ளியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 2 பச்சை மிளகா நேராக கீறி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்டி பருப்பும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 2 தக்காளியை வெட்டி போட்டு அதையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா கொஞ்சம் குழஞ்சி வந்தோடனே அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சோல மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சோல மட்டன் பொடி, நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொடியை போடுங்க. போட்டுக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டனை அதில் தட்டி நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டு அதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சோல பாஸ்மதி ரைஸை கோர வச்சிடணும். நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுக்கிட்டு நம்ம கோர வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸு அதை எடுத்து அதில் போடுங்க. போட்டுக்கிட்டு ஒரு கிண்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நம்ம அடுப்பை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சு நான் மேலே இடிக்கல்லை வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வெயிட்டான கல்லை தூக்கி வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தால் மட்டன் பிரியாணி சூப்பராகிடும். அதுக்கு மேலே 20 நிமிஷம் கழித்து அதுக்கு மேலே கொஞ்சோல கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் போட்டு கொஞ்சோல நெய் ஊற்றி எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதே போல் செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா?